ஒன் இந்தியா ஹவுஸ் ஆட் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். வழக்கமா ஐபிஎல் முடிஞ்ச ஃபீவர்லயே டக்கு 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 டக்குன்னு எல்லா வீடியோவும் பண்றது உண்டு. அதே மாதிரி தான் இதுவும். நம்ம மட்டும் ஸ்குவாட் அனாலிசிஸ் பண்ணா எப்படி? நம்ம கூட பேசின எல்லாருமே ஒரு சின்ன சின்ன ரிவ்யூ பண்ணாதான் நல்லா இருக்கும். ஸோ அந்த வரிசையில மாதேவன் ப்ரோ, வெல்கம் டு த ரிவ்யூ. ஹாய் அருண் ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஒன் இண்டியா. ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பேசுறதுக்கு அண்ட் கிரிக்கெட் பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். ஓகே நல்லா ப்ரோ. ஃப்ரெண்ட்லியா ஆக்ஷன் இருக்கு, ஜாலியா இருக்கு. ஆக்ஷன்லயே பயங்கரமா கழட்டிட்டீங்க. எல்லாமே நல்ல ரிவ்யூஸ் தான் கீழே வந்துட்டு இருந்துச்சு லைவ்லயுமே. ஸோ ஸ்டார்டிங்கே சென்னை மும்பை தான். ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் ஒரு விதமா செலெக்ஷனா ரொம்ப பிக் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் சென்னை பத்தி பேசலாம். ஸோ ஏபிசிடி அதுல பேர்லாம் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் கீழே அதுக்கு இன்னும் கொந்தளிக்க வேணாம். என்னப்பா எடுத்தோடே சென்னை பேசுறீங்க அப்படின்னு ஏபிசி ஆல்பபெடிக் ஆர்டர்ல போறோம். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க லாஸ்ட் டைம் பண்ணது விட இந்த தடவை இன்னும் கொஞ்சம் பயங்கரமா பண்ணியிருந்திருக்காங்க தான் எல்லாருமே சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம முஸ்தாபிசர் விட்டாங்க. நிறைய பேர் சொல்றாங்க பிஸ்ஸை விட்டீங்க, அப்ப பிஸ்ஸுக்கு பதிலா வேற யாருமே அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே இருந்தது. எல்லாருமே ஹோம் கம்மிங் ஃபாஃபா விட்டீங்க, சர்துல் தாக்கர் விட்டீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹோம் கம்மிங் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ கரெக்ட். இந்த ஸ்குவாடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே தானா இது? கண்டிப்பா. நீங்க மெயினா ஐபிஎல்ல ஒரு பிரான்ச்சைசி எப்படி யோசிப்பாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். சிஎஸ்கே அப்படின்னா சென்னையில அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு 7 ஹோம் கேம் இருக்கும். ஸோ 7ல நீங்க 5 ஜெயிச்சாலே உங்களுக்கு 10 பாயிண்ட் வந்துடும். ம். பெரும்பாலும் 16 பாயிண்ட் வந்தா நீங்க குவாலிஃபை ஆவீங்க மோஸ்ட்லி. அந்த எட்ஜ் கிடைக்கும். சில டைம் 14 உங்களுக்கு வில் பி எனஃப் டு அந்த கார்னர்ல இருக்கும். நீங்க உங்க ஃபோர்த் பிளேஸ்க்கு வரதுக்கு தட் வில் பி எனஃப் திங். ஸோ 7 மேட்ச் சென்னையில இருக்கும்போது அவங்க சென்னைக்கு அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பின் சோக் இருக்குல்ல. ஸோ இப்போ அஸ்வின் இருக்காரு, ஜடேஜா இருக்காரு. எவ்வளவு வருஷமா இந்தியாவுக்கு பெரிய சர்வீஸ் பண்ணிருக்காங்க ஸ்பின் வச்சு. ஸோ மிடில் ஓவர்ஸ்ல உங்களுக்கு ஸ்பின் இருக்கு. அப் ஃப்ரண்ட் நியூ பால்ல கலீல் அஹ்மத் நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. ஓகே, அவர் ஒரு க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருக்காரு. இன்னும் அந்த பெஸ்ட்ன்ற ஸ்டேட்டஸ் இன்னும் அடையல அவரு. பட் இஸ் ஆல்சோ இன் லேர்னிங் கர்வ். பட் ஆனா அந்த காசுக்கு கலீல் அஹ்மத் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீங்க பெரும்பாலும் பாத்தீங்க எவ்வளவு பேருக்கு எவ்வளவு காஸ்ட்லியா போனாங்க அப்படின்னு. இப்போ ஜிடிலாம் நம்ம பேசியிருந்தோம், ஒரு எம்ஆர்எஃப் ஃபவுண்டேஷனே எடுத்து வச்சிருக்கிற மாதிரி இருக்காங்க. எல்எஸ்ஜில நிறைய ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க அப்படின்னு. ஸோ பெரும்பாலுமா ஃபாஸ்ட் பவுலர் நிறைய காஸ்ட்லியா போகும்போது கலீல் இந்த பிரைஸ்க்கு எடுத்ததுலாம் ஒரு நல்ல பையன் தான் நான் சொல்லுவேன். தேவ் டன் வெரி வெல். நியூ பால்ல கலீலால நல்லாவே போட முடியும். அண்ட் நீங்க பாத்தீங்க சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் மோஸ்ட்லினா, நியூ பால்ல தீபக் சார்லாம் ஸ்விங்கிங் பவுலர் இருந்தாங்கன்னா ஒரு 2-3 ஓவர் அங்கேயே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருவாங்க பவர் பிளேல. அண்ட் டெத் ஓவர் கவர் பண்றது உங்களுக்கு பத்திரனா இருக்காரு. அவருக்கு நீங்க பேக்கப், அவருக்கு ஃபிட்னஸ் இஷ்யூஸ் இருக்கனால இன்கேஸ் பேக்கப் வேணும்னா நேதன் எல்லிஸ் ஒரு நல்ல ப்ரூவன் கிரிக்கெட்டர் ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் அப்படி இப்படின்னு பார்க்கும்போதே நல்லா தான் வச்சிருக்காங்க. என்ன துஷார் தேஷ்பாண்டே ஒரு கீ பிளேயரா இருந்திருக்காரு சிஎஸ்கேக்கு. எனக்கு மத்தவங்கள நீங்க சொன்னதோட இவரை எடுத்திருக்கலாம் திரும்ப. பட் அதுக்கு பதிலாக அந்த முகேஷ் எடுத்திருக்காருல்ல. ஸோ அவருமே ஒரு சீசன் நல்ல விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ என்கரேஜ் பண்றாங்க ஜி, அடுத்த ஃபியூச்சரா ஒரு டீம் பார்த்து செட் பண்றாங்க. ஸோ 8/10 கொடுப்பேன் கண்டிப்பா பவுலிங் லைனப்க்கு. ம். அண்ட் அதுவுமே ஏன்னா ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருக்கணும், அந்த ஸ்லைட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால. அண்ட் லெட்ஸ் நாட் இன்னொரு ஃபர்கெட். இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ சென்னையில எக்கச்சக்கமான ஃபாரின் பவுலர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு நூர் அகமது இருக்காங்க, பத்திரானா இருக்கிறாங்க, சச்சின் ரவீந்திரா ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி வர, சாம் கரன் உள்ள வராரு. அப்படின்றப்போ இந்த ஆல்ரவுண்டர் பிளேயர்ஸை எப்படி எந்த மாதிரியான சென்னை போடுவாங்க அப்படின்றத ஒரு விஷயம் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. பத்திரானா பிக்சடு, டெவான் கான்வே பிக்சடு, சாம் கரன் அவர் எப்போ வருவார், ரச்சின் ரவீந்திரா எப்போ வருவார், நூர் அகமது எப்போ வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கங்க ஒரு சின்ன சின்ன டவுட்டுகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அதை பத்தி? கண்டிப்பாக. இப்போ நூர் அகமது சென்னை கண்டிஷன்ஸ்க்கு செம ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. அண்ட் இப்போ நம்ம சென்னை கண்டிஷன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்போது பேசுறோம். ரிஸ்பினர்ஸ் டேர்ன் எந்த விக்கெட்ல டேர்னே இல்லையோ, ஃபிளாட்டா ரோடு மாதிரி இருக்கிற விக்கெட்லயுமே ரிஸ்பினர்ஸால டெலிவர் பண்ண முடியும். அங்க ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸால டெலிவர் பண்ணாதது. ஸோ நூர் அகமது ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ், நூர் அகமது அண்ட் சாம் கரன் அந்த மாதிரி ஆடுவாங்க. எங்க உங்களுக்கு சாம் கரன் தேவை, ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் தேவை, உங்களுக்கு ஒரு அப் ஃப்ரண்ட் ஓகே ஒரு ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸா இருந்தது, ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேவைன்னா அந்த மாதிரி இடத்துல சாம் கரன் ஆடுவாங்க. இல்ல ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டா இருக்கு, இல்ல எனக்கு ரிஸ்பின்னர்ஸ் தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல நூர் அகமது வருவாங்க. பட் ரெண்டுமே நூர் அகமது ஆர்டிஎம் பண்ணி எடுத்தாங்க. ஃபென்டாஸ்டிக் ஜாப் அது. அண்ட் சூப்பரான கிரிக்கெட்டர். அவரை ரீட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான்.
ஷார்ப் கூக்லிஸ் வச்சிருக்காரு. அண்ட் சாம் கரன் செம்ம யூஸ்ஃபுல் கிரிக்கெட்டர், நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ ஐ திங்க் சாம் கரனும் யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க, நூறு அகமதும் யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. பட் ஒன் ஆஃப் தம் வில் ஸ்டார்ட்னு தான் எனக்கு தோணுது. ரெண்டு பேருமே அட் அ டைம் ஆடுவாங்களான்னு தெரியல. அப்படி ஆடணும்னா நம்ம ரச்சின் ரவீந்திரா வந்து பேக்கப் கிரிக்கெட்டரா மட்டும் பார்க்கணும். பட் அவருமே சேப்பாக்ல சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஒரு எப்படி இருந்தாலும் அந்த பேலன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் ஈக்குவலா பாத்தீங்கன்னா. அண்ட் நல்ல டீம் டு பிளே. இட் இஸ் நாட் ஈஸி டு பீட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வருஷம். அண்ட் அதுவும் சென்னையில கொஞ்சம் கஷ்டமான டீமா இருப்பாங்க பீட் பண்றதுக்கு. ஓகே ப்ரோ. இப்போ இன்னொரு ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, இப்போ சாம் கரனும் நூர் அகமதும் அங்கங்க சொல்லி வருவாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து பவுலிங் லைனப் வந்து பத்திரனா உள்ள வந்துருவாரு. ஸோ அது போக வந்து மற்ற பவுலர்கள்லாம் யார் யார் பிரைமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கலில் வந்து ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரா வந்து கண்டிப்பா குர்ஜப்னீத் சிங் இருக்கிறாரு. ஆக்சுவலா சிமர்ஜித் சிங்க்கு பதிலாக வந்து ஒரு ரைட் ஆர்ம் தான் இன்னொரு போயிருந்தது. சிங்கர். பட் ஆனால் ஒரு லெஃப்ட் ஆர்மர் ஒரு டிஎன்பிஎல் வந்து பயங்கரமா கலக்கியிருக்காரு ஆக்சுவலா. ஸோ அவங்களையும் எடுத்துட்டு வந்தது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? முக்கியமா இன்னும் ரெண்டு மூணு ஆண்ட்ரே கேட்மோர் சம்திங் ஆண்ட்ரே அப்படின்ற ஒரு பிளேயரையுமே வந்து தமிழ்நாடு பிளேயர் வந்து எடுத்திருக்கிறா வந்து ஆண்ட்ரே பார்த்தோம். சித்தார்த். ஆண்ட்ரே ம். சித்தார்த், சாரி. ஸோ அந்த மாதிரி ஆல்ரவுண்டர்களையுமே வந்து உள்ள இருக்கிறப்ப வந்து இன்னொருத்தர் வெஸ்ட் இண்டீஸ், சாரி இங்கிலாந்து ஓவர்டன், ஜேமி ஓவர்டன். ஸோ அவருமே எடுத்திருக்கிறாங்க அப்படின்றப்போ அப்ப இவ்வளவு பேர் இருக்கிற நேதன் எல்லிஸ் இருக்கிற ஸோ ஒரு ஓவர்சீஸ் பட்டியல் இருக்கு. அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சென்னை? கண்டிப்பா நல்ல கொஸ்டின் ஜி. பட் ஆனா ஜேமி ஓவர்டன், நேதன் எல்லிஸ் இவங்க எல்லாமே பேக்கப் கிரிக்கெட்டர்ஸ். ஆண்ட்ரே சித்தார்த்லாம் வந்து இப்போ வளர்ந்து வர கிரிக்கெட்டர், சூப்பர் டேலண்ட், நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் கிரிக்கெட்டர். சூப்பரா இப்போ டொமஸ்டிக்ல செமையா பண்ணிருக்காரு. இப்போ அண்டர் 19 ஸ்குவாடுக்குமே செலக்ட் ஆயிருக்காரு. பட் இவங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணும், ஷேக் ரஷீத் இவங்கெல்லாம் வெயிட் பண்ணும். அண்ட் நம்ம பேசியிருந்தோம் கலீல் அஹமத், அப் ஃப்ரண்ட் நியூ பால்ல உங்களுக்கு இது பண்ணுவார். அண்ட் அவர் டெத்லயும் போடக்கூடிய ஒரு பவுலர் தான். குர்ஜப்னீத்துக்கும் நல்ல நியூ பால்ல நல்லா போகும், ஒரு டீசென்ட் பேஸ் போடுவாரு. அண்ட் பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் வச்சிருக்காரு. ஸோ அவருமே யூஸ் பண்ணலாம். பட் அவர் கலீலுக்கு ஒரு பேக்கப்பா இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவரை விட ஒரு சீனியர் கிரிக்கெட்டர் முகேஷ் ஹூ ஹேட் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி. ஸோ ஐ திங்க் குர்ஜப்னீத் ஆல்சோ ஹேஸ் டு வெயிட். பட் அவங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. நிறைய எப்பயுமே சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டீம் சிஎஸ்கே. பட் நடுவில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு. அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது அப்படின்னு இருக்காங்க. சாம் கரனாலையும் டெலிவர் பண்ண முடியும். அண்ட் பத்திரன்னா டெத்துல வந்து முச்சு விட்டுருவாரு. ஸோ கண்டிப்பா நல்ல பவுலிங் அட்டாக் ஜி. நான் தான் சொல்லியிருந்தேன், சூப்பர் பவுலிங் அட்டாக். அண்ட் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. ஃபாரினர்ஸ் நீங்க கேட்டீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் கான்வே ஆடணும். நான் வந்து நூர் அகமது, சாம் கரன் ரெண்டு பேரையும் ஆடிட்டு பத்திரன் ஆடிடுவேன். ரச்சின் ரவீந்திரா வெயிட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு தீபக் கூட இருக்காரு. ஈ கேன் ஆல்சோ கிவ் யூ ஃபியூ ஓவர்ஸ் இன்கேஸ் வேணும்னா. பவர் பிளேலயும் தீபக் கூட போட்டு நம்ம பார்த்துருக்கோம். இன்கேஸ் ஒரு ஓவர் 2 ஓவர் இப்படி தள்ளி விடணும்னா கூட தீபக் கூட போட்டுருவாரு. திரிபாத்தி இருக்காங்க, சிவம் டுபே, ஜடேஜா, அஸ்வினாலையும் பேட்டிங் ஆட முடியும், ருத்துராஜ், கான்வே, இந்த சாம் கரன் இவங்க இருக்கும்போது உங்களுக்கு பேட்டிங் டெப்த்துமே இருக்கு. ஸோ ஐ திங்க் ரச்சின் ரவீந்திரா கேன் வெயிட்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஓகே, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா ஓகே. இன் கேஸ் அப்போ சாம் கரன் இல்ல நூர் அகமதுல ஒருத்தர் உட்காந்து வச்சு இன்னொருத்தர் ஆடணும். பட் ஜேமி ஓவர்டன், நேதன் எல்லிஸ்னா கண்டிப்பா ரிசர்வ்ஸ் தான். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சரி, ஓகே ப்ரோ. இப்போதைக்கு கரெக்டா இப்போ சொல்லிட்டோம் இல்லையா? மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு சின்ன குழப்பங்கள் வரும்னு நினைக்கிறீங்களா? ஒரு டாப் டாப் ஓப்பனிங் ஆர்டர் விட்டுருங்க. ஓப்பனிங் ஆர்டர் போக திரிபாதி ஒன் டவுன் டூ டவுன் சொல்லி மாத்தி மாத்தி இறங்கக்கூடிய ஒரு ஆள் தான். முடிஞ்ச ஓப்பனிங் கூட இறங்கக்கூடிய ஆள் தான். ருத்ராஜ் கூட வந்து ஒன் டவுன்ல ஆடி நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். ஏன்னா சமீபத்தில் இப்ப ஒரு கேஎல் ராவனும் ருத்ராஜுமே வந்து அவங்க டீமுக்கு என்னென்ன தேவையோ அதான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த சீரீஸ் எல்லாமே வந்து அப்படி இருக்கிறப்போ மிடில் ஆர்டர் எப்படி எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சிவம் தூபே, விஜய் சங்கர் இருக்கிறாங்க, தீபக் கூட இருக்கிறாங்க, ராகுல் திரிபாதி இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா இருக்கிறாங்க, கீழே தோனி இருக்கிறாரு, ஸோ அப்ப சாம் கரனும் வராரு. அப்படின்றப்போ இவங்க எல்லாருமே சேர்த்து எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? ஒரு ஃபிக்ஸா இந்த இந்த கண்டிஷனுக்கு இவங்க அப்படின்ற மாதிரி எதுவும் எடுத்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் இருக்கு. பட் எனக்கு வந்து பேட்டிங் பொறுத்த வரையிலுமே என்னதான் கண்டிஷன்ஸ் பொறுத்து இருந்தாலுமே வெவ்வேறு கண்டிஷன்ஸ்லயுமே ஒரு கன்னான பேட்டிங் நல்ல மிடில் ஆர்டர் தான் சொல்லுவேன். குறிப்பிட்டு ஏன்னா உங்களுக்கு அந்த மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிக் நேம்ஸ் தோனி, சிவம் டுபே, ஜடேஜா 3 பேருமே பவர்ஃபுல் ஹிட்டர்ஸ். ஆடிங் டு இட் தீபக் கூடா. அண்ட் தீபக் கூடாவா விஜய் சங்கரான்னு தெரியல, யாராவது ஒருத்தர் இம்பாக்ட் பிளேயரா வரலாம். 2 பேருக்குமே அந்த சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. அண்ட் தீபக் கூட வந்து இந்த ஸ்ட்ரைக் ரேட் கொஸ்டின்ஸே வராது அவர்கிட்ட. டக் டக் டக்குன்னு பாசிட்டிவா தள்ளி ஆடிட்டே இருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் திரிபாதியை வந்து நம்பர் 3 ஃபிக்ஸ் பண்ணிடணும். அவர் வந்து இந்த அஜின்கியா ராணே ஸ்லாட், ராபின் உத்தப்பா ஸ்லாட் ஃபில் பண்றதுக்கு இப்போ வளர்ந்து வரும் இன்னொரு பிளேயர் அடுத்தது அவர் மேல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி போட்டு அடுத்த லெவல் போறதுக்காக எடுத்திருக்காங்க. ராகுல் திரிபாதி இது வெரி குட் ஸ்பின்னர். ஏன்னா எஸ்ஆர்எச்சுக்குமே பெரும்பாலுமா நம்பர் 3 ஆடி இருக்காரு அவரு. அண்ட் லேட்டஸ்ட் இயர்ஸ்ல நம்பர் 3ல தான் கரெக்டா ஆடி இருக்காரு. ஒன் டவுன் வந்து சூப்பரா ஆடி இருக்காரு. ஸோ சூப்பர் மிடில் ஆர்டர். ருத்ராஜ் வந்து இந்த வாட்டி ஒன் டவுன்லாம் வந்து சாக்ரிஃபைஸ்லாம் எதுவுமே அந்த மாதிரி
பண்ணாம ஓப்பனிங்கே ஆடி கண்டிப்பா கான்வே கூட சூப்பர் ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்கன்னா நல்ல பேட்டிங் ஆர்டர். அண்ட் இன்கேஸ் கொலாப்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கவர் பண்றதுக்கு அஸ்வினை கூட நீங்க ஃப்ளோட்டரா அனுப்பலாம், கொஞ்சம் விக்கெட் விடாம ஓகே. ஆடணும் இல்ல டக்குனு run பண்ணணும். எது வேணாலும் அஸ்வின் பண்ணுவாரு. ஸோ பேட்டிங் வந்து சூப்பரா இருக்கு. பத்தாவதுக்கு நம்ம சொன்ன மாதிரி நூர் அகமது ஆடல இல்ல ரச்சின் ஆடல, சாம் கரன் ஆடுறாருன்னா உங்களுக்கு திரும்ப ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பவர் ஹிட்டரும் இருக்காரு, அவரால் தள்ளி தள்ளியும் ஆட முடியும். ஸோ நல்ல பேட்டிங் ஆர்டர் ஜி, நல்ல ஜாப் பண்ணிருக்காங்க ஆப்ஷன்ஸ்ல.